கார் பார்க்கிங் வந்து பார்த்திங்கன்னா தனியாகவே கொடுத்துருக்கோம். இந்த கார் பார்க்கிங் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10க்கு 20 சைஸு தனியாக ஒரு பென்ஸு BMW கார், அதாவது ஒரு பெரிய காரு ஒரு 3 பைக் நிறுத்துற அளவு ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். ஏன் தனியாக கொடுத்துருக்கோம்னா வீட்டுக்கு டிஸ்டர்ப் ஆகும் செப்பரேட்டாக கொடுத்துருக்கோம். இந்த பக்கமும் நம்ம வியூ பண்ணிக்கலாம், இந்த பக்கமும் வியூ பண்ணிக்கலாம். 2 பக்கமும் நம்ம ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கும், வென்டிலேஷன் நல்லாயிருக்கும். நம்ம தாய்மாரெலாம் பார்த்திங்கன்னா சமைக்கும் போது வெறுத்து ரொம்ப சலிப்பாக தவிர்ப்பாங்க. இப்போது இஷ்டப்பட்டு சமைக்கலாம். ஓப்பன் கிச்சன் தான், நமக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. நல்ல வியூ இந்த ஏரியாவில் அப்படியே பாருங்கள். ஃபுல்லாக வந்து சீனரிஸ் தான், ஃபுல்லாகவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு நல்ல ஏர் இருக்கும். நீங்கள் திறந்து வச்சுன்னா ஏசியோ ஃபேனோ எதுவுமே போட வேணாம். நம்ம ப்ராஜெக்டில் வந்து லேண்டை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 6 மாத காலம் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா இதே மாதிரி வீடு நீங்கள் பார்த்து சமைச்சு உங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவோம். அந்த மாதிரி ஒரு நல்ல வீட்டு சமையல் மாதிரி இருக்கிற ஒரு வீடு. ஏன்னா ஒரு ரெடி டு மூவ் பண்ணிங்கன்னா ஆலோ பிளாக் போட்டிருக்காங்களா, ஆஸ்பெக்ட் போட்டிருக்காங்களா, எதுவுமே நமக்கு தெரியாது. ஜஸ்ட் ஒரு 8லேருந்து 10 லட்ச ரூபா முன்பணம் அரேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தனி வீடை கட்டி கொடுக்கறது நம்மளோட பொறுப்பு. ஒரு கனவு இல்லத்தை நீங்கள் கூடிய சீக்கிரத்தில் சொந்தமாக்கிடலாம். வணக்கம் நேர்களே, சென்னையில தாம்பரம் பகுதியில வீட்டு மனைகளோடு தனி வீடுகளையும் கஸ்டமர் விருப்பப்படி அவங்களோட பட்ஜெட்ல கட்டி கொடுத்துட்டு வராங்க பிரீமியர் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் நிறுவனம். உங்க கையில 8 முதல் 10 லட்சம் ரூபாய் முன்பணம் இருந்தா போதும், நீங்களும் தாம்பரம் ஏரியாவில பிரைம் லொகேஷன்ல இவங்க கிட்ட ஒரு தனி வீடு, அதுவும் அபார்ட்மெண்ட் விலையில வாங்கிக்க முடியும். இது பற்றிய கூடுதல் விவரங்களை தர இங்கே நம்மோடு இணைகிறார் அந்த நிறுவனத்தோட ப்ராஜெக்ட் மேனேஜர் திரு தியாகு அவர்கள். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தாம்பரம் லொக்கேஷனில் ஆல்ரெடி நம்மக்கிட்ட வாங்கின கஸ்டமருக்கு வீடு கட்டி கொடுத்துட்ருக்கோம். இது வந்து தாம்பரமில் நம்ம ப்ராஜெக்டில் தினேஷ் அப்படின்ற கஸ்டமர் வாங்கியிருக்காரு. நார்த் ஈஸ்ட் கார்னர் பிளாட்டுங்க, 40 அடி ரோடு, 30 அடி ரோடு, 20க்கு 40, கிட்டத்தட்ட 800 ஸ்கொயர் ஃபீட் பிளாட்டு. அதில் ஒரு பிரம்மாண்டமான வீடு கட்டி கொடுத்துருக்கோம். இந்த டியூப்ளெக்ஸோட கார் பார்க்கிங் வந்து பார்த்திங்கன்னா தனியாகவே கொடுத்துருக்கோம். இந்த கார் பார்க்கிங் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10க்கு 20 சைஸு தனியாக ஒரு பென்ஸு BMW கார், அதாவது ஒரு பெரிய காரு ஒரு 3 பைக் நிறுத்துற அளவு ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். ஏன் தனியாக கொடுத்துருக்கோம்னா வீட்டுக்கு டிஸ்டர்ப் ஆகும் செப்பரேட்டாக கொடுத்துருக்கோம். வீடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸ்ட் ஃபேஸிங் என்ட்ரன்ஸ். ஒர்க் ஆல்மோஸ்ட் முடிகிற ஸ்டைல் இருக்குது. ஆல்மோஸ்ட் பெயிண்டிங் ஒர்க்லாம் போயிட்டுருக்கு. என்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிரில் கேட் கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட்டில் கார்டன் வச்சு இது மாதிரி கொடுத்துருக்கோம். செட் பேக் ஒரு 3 அடி கொடுத்துருக்கோம். கிரில் கேட்டு டீ கூட் கொடுத்துருக்கோம். இது பெரிய ஹாலுங்க, கிட்டத்தட்ட ஒரு 16க்கு 22 ஹாலு. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈஸ்ட் சைடில், நார்த் சைடில் ஒரு விண்டோ வச்சுருக்காங்க. ஈஸ்ட் சைடு என்ட்ரன்ஸ், இந்த பக்கமும் நம்ம வியூ பண்ணிக்கலாம், இந்த பக்கமும் வியூ பண்ணிக்கலாம். 2 பக்கமும் நம்ம ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கும், வென்டிலேஷன் நல்லாயிருக்கும். அதோட இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா 10 கிட்ட கொடுத்துருவோம். ஓப்பன் கிச்சன். நம்ம தாய்மாரெலாம் பார்த்தீங்கன்னா சமைக்கும் போது வெறுத்து ரொம்ப சலிப்பாக தவிர்ப்பாங்க. இப்போது இஷ்டப்பட்டு சமைக்கலாம். டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 அடிக்கு டைல்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஓப்பன் கிச்சன் தான், நமக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. அதே மாதிரி கிச்சனுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 2 விண்டோ ப்ரொவைட் பண்ணுறோம். ஃபுல்லாகவே மாடலர் யூனிட் கபோர்டு ஃபுல்லாகவே ப்ரொவைட் பண்ணுறோங்க. மெயினான விஷயம் சொல்ல மறந்துட்டேன், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹால்லே ஈஸ்ட் ஃபேஸிங் என்ட்ரன்ஸில் ஒரு பூஜா ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷன் ஏரியா கொடுத்துருக்கோம். வாஷ் பேஷனில் கிரானைட் ஃபினிஷிங், அதுவும் இல்லாமல் ஃபுல் ஏரியாவுக்கு டைல்ஸ் கேட்டதால் ஃபுல் ஏரியாவும் கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லை, ஹால்லே வந்து பார்த்தீங்கன்னா டாய்லெட் பார்த்தீங்கன்னா பொதுவாக வியூவாக இருக்கும், ஹால்லே தெரியும். அந்த மாதிரி இல்லாமல் செப்பரேட்டாக படிக்க ரொம்ப கன்சிஸ்டண்டாக இல்லாமல் ஃப்ரீயாகவே டாய்லெட், ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லை, படி பாருங்கள், கிரானைட் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அது போக நல்ல ஸ்பேஷியஸான படி தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக SS ஃபினிஷ் கொடுத்துருக்கோம். படியில் வரும்போது ஃபுல்லாக இருட்டாகவும் ஃபீல் பண்ணுவாங்க. பாருங்க, ஃபுல்லாக விண்டோ ஓப்பனாக விண்டோவை ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நல்ல ஏர் வென்டிலேஷன் நல்லாவே இருக்கும். நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டோம். ஏறினோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சிட் அவுட் மாதிரி, இது ஒரு பெட்ரூமுங்க, இது ஒரு சைல்டு பெட்ரூம் மாதிரி. இந்த பக்கம் ஒரு பெட்ரூம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இது மாஸ்டர் பெட்ரூமு. இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12x20. இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக செப்பரேட்டாக வந்து ஸ்லாப், கடப்பா ஸ்லாப் செப்பரேட்டாக ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஓவர் லேஃப்ட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லை, ஃபுல்லாக எல்லாம் கிளைண்ட் கேட்டதில் ஃபுல் லெவல் எல்லாம் இருக்கும். பெரிய விண்டோ ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச் டாய்லெட்டு வித் வாஷ் ஏரியாவோட செப்பரேட்டாக, இது வாஷ் ஏரியா, இது செப்பரேட்டாக வந்து டாய்லெட் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உள்ளே செப்பரேட்டாக வாஷ் பேஷன் ஏரியா ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். திங்ஸ் வச்சதும் தனியாக செப்பரேட்டாக ப்ரொவிஷன் பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் இந்த 20 ஃபீட்டுக்கு அப்படியே பெரிய பால்கனி பார்த்தீங்கன்னா தெரியும். திறந்து விட்டிங்கன்னா நீங்கள் ஃபேனே போட வேணாம், அந்தளவு ஃபுல்லாக காற்று வரும். அந்த மாதிரி பெரிய பால்கனி, நல்ல வியூ இந்த ஏரியாவில். அப்படியே பாருங்கள், ஃபுல்லாக வந்து சீனரிஸ் தான், ஃபுல்லாகவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு நல்ல ஏர் இருக்கும். நீங்கள் திறந்து வச்சுன்னா ஏசியோ ஃபேனோ எதுவுமே போட வேணாம். ஈவினிங் டைமில் உட்காந்திங்கன்னா நல்லா ஃப்ரீயாக ஒரு மைண்ட் ரிலாக்ஸ்னால் இந்த இடத்துல நம்ம ஸ்பெண்ட் பண்ண முடியும். எல்லோரும் எதிர்பார்க்கறது மொட்டை மாடி எந்தளவு ஃப்ரீயாக இருக்குன்னு நம்ம வாங்க ஓப்பன் டெரஸ் மேலே போய் பார்ப்போம். மொட்டை மாடிக்கு வந்துட்டோம். ஃபுல்லாகவே வந்து பேரபெட் வால் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டைல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா வெதர் ப்ரூஃப் டைப்ட்டு ஆன்டி ஸ்கிட் டைல்ஸு. மேலே டேங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா துணி துவையத்துக்கு செப்பரேட்டாக ப்ரொவிஷன் பண்ணியிருக்கோம்.
இனிமேல் வந்து இங்கே ஸ்லாப் ஒன்று வருது, இதுலேருந்து வாஷ் ஏரியாவுக்கு செப்பரேட்டாக ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தினேஷ் கஸ்டமர் அவரோட தேவைக்கு ஏற்ற மாதிரி, அவர் சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவோம். இதே மாதிரி தாம்பரம் சரௌண்டிங்கில், தாம்பரமாக இருந்தாலும் ஊரப்பாக்கம், மன்னிவாக்கம், இந்த சரௌண்டிங் நமக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டுருக்கு. நம்ம ப்ராஜெக்ட்டில் வந்து லேண்டை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 6 மாத காலம் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா இதே மாதிரி வீடு நீங்கள் பார்த்து சமைச்சு உங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிவிடுவோம். அந்த மாதிரி ஒரு நல்ல வீட்டு சமையல் மாதிரி இருக்கிற ஒரு வீடு. ஏன்னா ஒரு ரெடி டு மூவ் போனீங்கன்னா ஆலோ பிளாக் போட்டிருக்காங்களா, ஆஷ் பிளாக் போட்டிருக்காங்களா, எதுவுமே நமக்கு தெரியாது. இந்த மாதிரி கஸ்டமைஸ் வீடு வெறும் 6 மாதம் வெயிட் பண்ணால் இந்த மாதிரி வீடை உங்களுக்கு கட்டி ஹேண்ட் ஓவர் பண்ணிவிடுவோம். ஏன்னா காலகாலத்துக்கு நம்ம வாழ போகிற வீடு கொஞ்சம் பார்த்து ஒரு 6 மாத காலம் வெயிட் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் தப்பு கிடையாது. தாம்பரம் பகுதியில் உள்ள பிரீமியர் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் நிறுவனத்தோட வீட்டுமனை பிரிவுகள் கிளாம்பாக்கம் நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல தான் லொகேட் ஆகிருக்கு. 65 லட்சம் ரூபாய் பட்ஜெட்ல இருந்து இவங்க கிட்ட ஒரு தனி வீடு வாங்கிக்க முடியும். கிளாம்பாக்கத்தில் இடம் வாங்கிட்டீங்களா, வீடு வாங்கிட்டீங்களா, அப்பார்ட்மெண்ட் வாங்கிட்டான் அப்படின்னு கேட்குறது இன்றைக்கி ரொம்ப வாடிக்கையான வேர்ட் ஆகிடுச்சு. அந்த மாதிரி லொக்கேஷன் நம்ம கிளாம்பாக்கம் பஸ் டெர்மினஸ்க்கு ரைட்டில், அதாவது ஈஸ்தாம்பரம் போகிற ரோட்டில் ஒரு சைட் பண்ணுறோம், ஆப்போசிட் மன்னிவாக்கத்தில் ஒரு சைட் பண்ணுறோம், ஊரப்பாக்கத்தில் ஒரு சைட் பண்ணுறோம். நம்ம சைட் இருக்கக்கூடிய சரௌண்டிங்கில் ஒரு அப்பார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70 to 75 லட்ச ரூபா போயிட்டுருக்கு. அந்த லொக்கேஷனில் சேம் பட்ஜெட்டுக்கு அதை விட ஒரு 5 லட்ச ரூபா கம்மியாகவே நம்ம தனி வீடு கட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். லேண்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 35-38 லட்சத்தில் இருக்குது. வீடுனா ஒரு 65-70 லட்சம் பட்ஜெட்டில் நம்ம வீடே தனி வீடு கட்டி கொடுத்துட்றோம். லோ பட்ஜெட் இட் மீன்ஸ்னால் நம்மக்கிட்ட வந்து 3200 பட்ஜெட்லேருந்து 6000 பட்ஜெட் வரையும் இருக்குது. நான் சொல்கிறேன் இப்போ 65 லட்சம் இல்லைங்க, நம்மக்கிட்ட 45 லட்சம் தான் இருக்குன்னா அதுவும் நம்ம கட்டித்தரோம். தாம்பரம் வெஸ்ட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட 4 சைட் இருக்குது. எங்கன்னு பார்க்குறீங்கன்னா நடுவீரப்பட்டு, மன்னிவாக்கம், முடிச்சூர், கிருஷ்ணா நகரில் பண்ணிகிட்ருக்கோம். அது போக கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லேயும் நம்ம சைட் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து ஈஸ்ட் தாம்பரம் இங்கேயும் போயிட்டுருக்கு. அதே மாதிரி நமக்கு எல்லா லொக்கேஷன்லையுமே பிளாட்ஸ் 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஆல் த வேரியன்ட் அவைலபிள் இருக்குது. எந்த லேண்டை சூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பட்ஜெட் அரைவாகும். ஜஸ்ட் ஒரு 8 to 10 லட்ச ரூபா முன்பணம் அரேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தனி வீடை கட்டி கொடுக்கறது நம்மளோட பொறுப்பு. ஒரு கனவு இல்லத்தை நீங்கள் கூடிய சீக்கிரத்தில் சொந்தமாக்கிக்கலாம். அதே மாதிரி என்னடா வீடு மட்டும் சொல்கிறாங்களே அப்படின்னு பார்க்குறீங்களா, வீடு மட்டும் இல்லைங்க, வெறும் லேண்டுமே நம்ம சேல் பண்ணுறோம். 3200 இருக்குது, 4300 இருக்குது, 4777 இருக்குது, 5000 இருக்குது, 6000 இருக்குது. ஆல் த ப்ரைஸில் நம்மக்கிட்ட தாம்பரம் சரௌண்டிங்கில் நீங்கள் வெறும் லோ பட்ஜெட் சொல்லலையா, எல்லா பட்ஜெட்லேயும் இருக்குது, மிடில் பட்ஜெட்லேயும் இருக்குது, சிட்டி லிமிட் ப்ராஜெக்ட்டும் இருக்குது. எல்லாமே நம்மகிட்ட இருக்குது. ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு மட்டும் கால் பண்ணுங்கள், மற்றது எல்லாமே நாம் பார்த்துக்கிறோம். நீங்களும் பிரீமியர் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் நிறுவனத்துல வீட்டு மனையோ அல்லது கஸ்டமைஸ்ட் தனி வீடோ வாங்க ஆசைப்பட்டா வீடியோல ப்ளே ஆகிற மொபைல் எண்ல பில்டரை டைரக்டா கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கும் சொந்த வீடு அமைய எங்களோட அட்வான்ஸ் வாழ்த்துக்கள்.